Sound. Action. இன்பமாய் கொண்டாடவா அந்த நாள் கவலையை நெஞ்சமே பந்தாடவா ஓடும் ரத்த நாளத்தில் வேகம் சேர்ந்தால் வாசிகள் காலம் பட்டும் தாளத்தில் ராகம் சேர்ந்தால் பாடகள் மரம் துணிந்தால் ஆழக்கடலும் முழங்காலளவா வற்றி போகும் சிகரம் ஒன்றே கொள்கை சேரும் பயணம் வாழ்க்கை தீமையாவும் தீக்கிரையாக்கு நன்மைகளாலே தீபங்கள் ஏற்று வெற்றி நிச்சயமே நம் வாழ்வின் லட்சியமே நம்பிக்கை உற்சவமே எமர்ஜென்சி ஆக்ஷன் பிரிட்ஜு, வரதனை நம்பலாமா? இல்லை இப்போ கூட ஏதாவது சந்தேகம்னா நம்ம திரும்பி போயிடலாம். அப்போ வரதனை நம்புறது டேஞ்சருங்கிறீங்களா? இல்லை, டேஞ்சர் இல்லை, மகா மகா டேஞ்சர். சிட்டியில் இருக்கிற இந்த ஏரியாவில் பல வருஷமா நாங்க தான் ஆபரேஷன் நடத்திக்கிட்டு வரோம். இனிமே நடக்காது, நாங்க நடத்தும் விட மாட்டோம். இது ராஜிதேவனோட ஏரியா. அவன் தான் போலீஸ்க்கு பயந்து நாட்டை விட்டே ஓடிட்டான். அவனுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி என்ன? ராஜிதேவன் திரும்பி இந்தியாவுக்கு வராரு. அவரு கண்ணில் நீங்க படுறதுக்கு முன்னாடி உங்க வேலையெல்லாம் மூட்டை கட்டிட்டு நீங்க கிளம்புறது எங்களுக்கும் நல்லது, அதை விட அதிகமா உங்களுக்கும் நல்லது. நீங்க ரெண்டு பேரும் எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? வெரி சூன் சார். எங்களுக்கு விஆர்எஸ் கிடைச்சக்கப்புறம் we are going to get married. வெரி குட். ராஜதேவன் திரும்ப நம்ம நாட்டுக்குள்ள நுழைய எனி டைம் முயற்சி பண்ணலாம் சார். ஆஹா. அவனோட அண்டர்வேர்ல்டு ஆப்ரேஷன்ஸை சரியாக கவனிக்க ஆள் இல்லைன்னு தெரியும் அவனுக்கு. இந்த விஷயமா உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? எஸ் சார், நம்ம ராஜுதேவன் பிடிக்க வேற மெத்தட் ட்ரை பண்ணல. நம்ம ராஜதேவன் பின்னாடி போலீஸ் சோர்ஸோட போனா அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சி நம்ம கையில் சிக்காம போயிடுறான். இதையே ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் செட்டப் மூலமா போனா ஈஸியாக அவனை கவர் பண்ணிடுறோம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நாங்கள் செஞ்சிடறோம்.
நீங்க ஒரு விருந்தாளியா வந்து கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு பொண்ணையும் மாப்பிளையும் ஆசீர்வதிச்சுட்டு போங்க. என்ன பாபா, கரெக்ட் தானே? கரெக்ட் பாபா. சொல்லுங்க சார். இனிமே நமக்கு எந்த கவலையும் கிடையாது. பொண்ணு மாப்பிளையும் அவங்களே பார்த்துப்பாங்க. ஐயோ, என்னாச்சு? எப்படி ஆச்சு? வீணுட்டேன். நான் மருந்து போடட்டுமா? வேண்டாம் ஆண்டி, அதுவே சரியாயிடும். குட், வெரி குட். இந்தா சாக்லேட்ஸ். தேங்க் யூ ஆண்டி. கீழே விழுந்தா சாக்லேட் தருவீங்களா? ஏய், நோ நோ. கீழே விழாம இருந்தாதான் உனக்கு நிறைய சாக்லேட்ஸ் தருவேன் ஆண்டி. ஓகே ஓகே ஆண்டி, ஜாக்கிரதையா இருக்கும் ஆண்டி. வெரி குட். போய் விளையாடுங்க, போங்க, ஜாலியா விளையாடுங்க. Hi Janu, have some tea. Oh, what is this ma'am? உங்களுக்கு எதுக்கு trouble? Come on Janu, இதில் என்ன கஷ்டம்? I wanted to have some tea, okay? உனக்கும் கொண்டு வந்தேன். Thanks. Then உனக்கு எங்க எல்லாம் பிடிச்சிருக்கா? Do you like the place? வேலை எப்படி இருக்கு? बहुत अच्छा. Very nice madam. Peaceful-ஆ இருக்கு. குழந்தைகளாம் என் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. இவங்கள பார்க்கும்போது என்ன நானே பாத்துக்கிறேன். இவங்கள மாதிரி நானும் ஒரு அனாதை தானே. என் லைஃப்லயும் யாரும் இல்ல. கமன் ஜானு, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நாங்க எல்லாம் இருக்கோம். We all are there for you. தெரியும் மேடம். அப்பப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டேவிட் சார், நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற அன்பை பார்த்தா இதெல்லாம் ஒரு கனவு மாதிரியே இருக்கு. யாருமே இல்லாத என்ன ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வந்து இந்த அனாதை எழுத பார்த்துக்க சொல்லி பாசம், லவ்விங் கேர் எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஐ எம் வெரி லக்கி. No, no, we should say that. நாங்க தான் லக்கி. இந்த ஆர்ஃபனேஜ்லே ஒன்றை விட நல்ல ஆள் we won't get. பாண்டிச்சேரி அரவிந்த ஆசிரம்லே உன்னை பற்றி பெருமையாக சொல்லியிருக்காங்க. நீ அந்த ஆசிரம்ல வெரி சின்சியர் ஒர்க்கர் இல்லை? தேங்க்யூ மேம். என்றைக்குமே டேவிட் சாருக்கும் உங்களுக்கும் கிரேட்ஃபுல்லாக இருப்பேன், ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். இது எங்களுக்கு தெரியும். சரி, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டியா? செக் பண்ணிட்டேன் மேம். நாளைக்குள்ளே எல்லாம் ரெடியாக இருக்கும். ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு தான் கொஞ்சம் பெட்ஷீட்ஸ், டவல்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கு. ஷூர், நாளைக்கே வாங்கிக்கலாம். ஜானு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு நீங்கள் தான் வேணும் மேம். கமான் ஜானு, நான், டேவிட் ஜி எல்லாம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. தேங்க்யூ மேம். ஐயோ, நான் விழுந்துட்டேன். மறுபடியும் சாக்லேட் கேளு. விழுந்துட்டியா ஆண்டி? ஆண்டி இங்க வாங்கல. சித்துவும் கீழே விழுந்துட்டான். ஐயோ, மறுபடியுமா? பார்த்து விளையாடக்கூடாதா? ஜஸ்ட் கிவ் யூ a minute மேம், ப்ளீஸ். ஐயோ, விழுந்துட்டியா? அடிபட்டுடுச்சா? இல்ல, சித்துக்கு சாக்லேட் கொடுங்க. சாக்லேட்டா? கண்டிப்பா நாளைக்கு வாங்கி தரேன். ஓகே ஓகே ஓகே. டேவிட் ஜி, where are you? எங்க இருக்கீங்க? Baba, what's wrong? You look troubled. பயமா இருக்கு. வாழ்க்கையில் இன்னைக்கு எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அப்புறம் என்ன பாபா, சந்தோஷமா தானே இருக்கணும். எனக்கும் எல்லாம் கிடைச்ச மாதிரி தான் இருக்கு. பாரு, நம்ம 2 பேரோட சந்தோஷம் நீடிக்கணும். எனக்கு அந்த பயம்தான். Come on बाबा, don't worry. हम दोनों के खुशी के बीच में कोई नहीं आएगा. யாரும் கெடுக்க முடியாது. விட மாட்டேன். பாரு, எந்த அளவுக்கு பேசுறியோ அவ்வளவு அழகா இருக்க. இவ்வளவு வெகுளியா இருக்க.
இதை பார்த்துதான் இன்னும் பயமா இருக்கு. बाबा प्लीज तुम्हारे मन में क्या है? बाबा உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. கமான் பாரு, என்ன சொல்ற நீ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இருக்கிறப்போ உனக்கு என்ன பயம்? உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். Really? I love you. Me too. I love you. But Baba, look at my eyes. Come on, look at my eyes. What is it? பாரு, நான் வாழ்க்கையில் நிறைய மேடு படங்களை பார்த்தவன். இன்னும் சொல்லப்போனா நான் நிறைய பள்ளத்தை தான் பார்த்துருக்கேன். சின்னவனா இருக்கும்போதே அப்பா அம்மா இழந்தவன். எனக்கு அன்பு காட்டுறவங்க யாருமே எல்லாம் போயிட்டாங்க. ஒரு சரியான வழி எதுன்னு தெரியல. தேவையில்லாத சகவாசத்தில் சேர்ந்துட்டேன். அண்டர்வேர்ல்ட் லிங்க்ல வேற வந்துட்டேன். அது தவன் தெரியறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப வருஷம் கழிச்சிட்டேன். டேவிட் பிரிட்டோ சார் மாதிரி ஒரு நல்ல ஆத்மா இல்லைன்னா இன்னரும் என் லைஃபே முடிஞ்சு போயிருக்கும். என்னை திருத்தி ஒரு சரியான வழிக்கு கொண்டு வந்ததே அவர் தான். அவர் ஒரு சரியான வாழ்க்கையை காட்டினார்னா அந்த வாழ்க்கையில் உன்னோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு உணர்வு தோணுதே நீதான். இதை பாரு, என்னை விட்டு போயிடாத பாரு, என்னை விட்டு போயிடாத ப்ளீஸ். பாரு, போகமாட்டேல்ல ப்ளீஸ். Come on बाबा, சினிமா சென்டிமெண்ட் டயலாக் மாதிரி பேசாதேன்னு इम्मी अडिकेडी சொல்றது கரெக்டா தான் இருக்கு. मैं तुम्हें छोड़ के कहां जाने वाली हूं? தெரியல பாரு. ஆனா बाबा your mobile. பாபா பாபா, ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கேன். இது கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் நினைக்கிறேன். தான் உயிருக்கு பயந்து இந்த நாட்டை விட்டே ஓடி போனானே அந்த ராஜிதேவன், அவன் திரும்பி நம்ம நாட்டுக்குள்ள நுழைய ஃபுல் ட்ரையில் இருக்கானா. அவன் பிஸ்னஸ் இங்கே சரியாக பார்த்துக்க ஆள் இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆளாளுக்கு அவனை ஏமாத்துறாங்கன்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு. பாபா, நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்கள் மேலே தப்பான கேஸ் எல்லாம் வந்ததுக்கு காரணமே அவன் தான். அவனை என்ன பண்ணலாம் பாபா? என் மேல இல்லாத வீணான பழியெல்லாம் சுமத்தி என்ன மோசமான நிலைக்கு தள்ளதே அந்த ராஜ்தேவன் தான். ஏதோ டேவிட் சாருக்கு என்னை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சதுனால அந்த கேஸெல்லாம் உடைச்சி என்னை வெளில கொண்டு வந்துட்டாரு. என்ன தைரியம் தான் மறுபடியும் நம்ம நாட்டுக்குள்ள அவன் நுழைவான். வரட்டும், அவன் மறுபடியும் வாழதே வேஸ்ட்ன்றத நாம காட்டுவோம். बाबा நான் அப்புறம் பேசுறேன். உங்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. मुझे डर लग रहा है. कुछ गलत काम मत करना बाबा. தப்பு செய்யாத. சரி பாரு, வெரி சாரிம்மா. நீ பயப்படாம நடக்காது. ஓகே?
enough for Okay, me. I'll go for one more. You go for one more round. I'll wait here. Okay. Oh my God. Still you are very fresh. so ரெண்டாவது ரவுண்ட் tiring. போய் இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்க. Good, great. Keep it up. சோனிகா, உன்னை எப்போ பார்த்தாலும் யூ ஆர் ஆல்வேஸ் அ சர்ப்ரைஸ் டு மீ. இது வரைக்கும் நீ நான் ஸ்டாப்பா 6 கிலோமீட்டர் ஓடிருக்க. உன் முகத்தை பார்த்தா டயர்டான மாதிரி தெரியல. Come on, David G. You're always praising me. என்ன பாராட்டுறே உங்களுக்கு வேலையா போயிடுச்சு. Give some water. You are also so fit, full of stamina. ஆஹா, நான் ஒன்ன சொன்னா பதிலுக்கு நீ என்ன சொல்றியா? No, I'm serious. இப்போ எல்லாம் நிறைய சின்ன பசங்க கூட எவ்வளோ ஆக்டிவ் இல்லை. You know that? ஓகே நீ ஏதோ ஒரு மூட்ல இருக்க. ஆமா, ஆர்ஃபனேஜில் குழந்தைங்க எப்படி இருக்காங்க? ஜானு உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காளா? She is a nice girl, very sincere, hardworking, very helpful also. Children கூட ரொம்ப லவ்விங்காக இருக்காங்க. Only one thing, ஒரு நல்ல குக் வேணும். குட் கவலைப்படாத. மாஸ்டர் கிட்டேயும் சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு வாரத்தில் அவர் தெரிஞ்ச ஆள் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்காரு. நிச்சயமா சரி, குக் வந்த உடனே கல்கட்டா போய் ஆஃபிஷியல் ஒர்க் எல்லாம் வைண்ட் அப் பண்ணிட்டு அப்புறமா இங்கே செட்டில் ஆகலாம். குட் சோனிகா, நாம ஆரம்பிக்க போற டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு புது ரெக்ரூட்ஸ் தேவைப்படுறாங்க. நல்ல தைரியம், சுறுசுறுப்பு, நேர்மை, இந்த வேலையில் ஒரு ஆர்வம், அந்த மாதிரி ஆளுங்களா இருக்கணும். உனக்கு தெரிஞ்சு கல்கட்டாவில் அந்த மாதிரி ஆளுங்க இருந்தால் கொஞ்சம் சொல்லி வைங்க. ஷியோர், ஐ ஆல்ரெடி ஸ்போக். இன்னும் 10 நாளில் தெரியும். இந்த மாதிரி ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவை ஒரு டெடிகேட்டட் டீம். அப்புறம் அவங்களுக்கு சரியான ட்ரைனிங். நம்ம நான்சி, ராபின், இம்ரான் இவங்க எல்லாரும் கூட இதில் சேர ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நம்ம ஒரு டீம் ரெடி பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு வேண்டிய ஆப்டான ட்ரைனிங்கை மிஸ்டர் பிரபாகர் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, வாட் டு யூ திங்க்? டேவிட் ஜி, நீங்கள் நேற்று கேப்டன் ரத்னம் பார்த்தீங்களா? அவரே இன்னும் டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சிருக்காரா? இல்லை. அது ஏன் கேட்குற? அது ஒரு கோழி பண்ணை இல்லை, அதை வச்சு நடத்திட்டு இருக்காரு. வெரி ஃபனி. கோழி பண்ணையா? ஏன்? அவரோட டிடெக்டிவ் ஏஜென்சியில் 3 பொண்ணுங்களை வச்சிருந்தாராம். 3 பேருக்கும் சுறுசுறுப்பு, வீரம், துடிதுடிப்பு எல்லாம் இருந்ததா. அப்புறம் என்ன? அதோட அப்புறம் என்னன்னா அதே துடிதுடிப்பு, அதே வீரத்தோட விசுவாசமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். அச்சா, இப்ப கேட்டா கோழியாவது கல்யாணம் பண்ணிட்டு ஓடிடாதுல்ல அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் ஓவரா தமாஷ் பண்ணுவாரு, பட் நைஸ் மேன். இன்னொன்று சொன்னாரு, நாம எந்த மாதிரி ஆளை தேடுறோமோ அதே மாதிரி ஒரு ஆளை சொல்லியிருக்காரு. அச்சா, who is it? யார் இது? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரஞ்சனின்னு ஒரு லேடி கஸ்டம்ஸ் ஆஃபீஸர், ரொம்ப தைரியசாலி. ஹார்பரில் ராஜுதேவனுக்கு ஒரு பெரிய ட்ரக்ஸ் கன்சைன்மெண்ட் வந்து இறங்கியிருக்கு. அதில் பாதி ட்ரக்ஸை வெளியில் எடுத்துட்டான், மீதி பாதியை கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் ரஞ்சனி பிடிச்சிட்டாங்க. இதில் ராஜுதேவனுக்கு பல கோடிகள் நஷ்டம். அந்த கோபத்தில் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் ரஞ்சனியை தன்னோட ஆட்களை வச்சு மிரட்டியிருக்கான். அவங்கள தீர்த்து கட்டிடுவேன்னு சவால் விட்டுருக்கான். யூனோ, ஆட்டம் பாட்டம்
கொண்டாட்டம், கராத்தே, ஜிம்னாஸ்டிக், ரேசிங் எல்லாத்துலயும் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு ஆளு. அந்த கஸ்டம்ஸ் ஆபீசர் ரஞ்சனியோட தம்பி. பயன்ற வார்த்தையே அவன் டிக்ஷனரியில் கிடையாது. தன்னோட உயிரை பாக்கெட்ல வச்சு நடக்கிறதா அவனோட எண்ணம். உலகத்திலே இருக்கிற ஒரே தன் உயிருக்கு மேலா நேசிக்கிற தன்னோட அக்கா ரஞ்சனிய ராஜதேவன் வந்து மிரட்டிட்டு போனதை கேள்விப்பட்டதும் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு யமனையே போய் மிரட்டிட்டு வந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கான். அவன் எப்பேற்பட்ட ஆளோ அதே அளவுக்கு அவன் பேரு. அச்சா, அவனுக்கு என்ன பேரு? இந்திரஜித். 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 புன்னகை பூமியே வன்முறை வெள்ளோட்டமா